வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இங்க துபாய்க்கு வந்து வேலை தேடி வரீங்க. நெறைய பேர் இன்னுமே வந்து வேலை தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வேலை தேடி வந்து இங்க வந்து வேலை கிடைச்சவங்களும் வந்து நெறைய பேர் இருக்காங்க. பட் இங்க துபாய், யுஏஇ அப்படின்னாலே வந்து மோஸ்ட்லி நெறைய மலையாளிஸ் தான் வந்து இங்க பயங்கரமா ஷைன் ஆயிருக்காங்க. அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு யூசுவலாவே தெரியும். பட் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்து அதாவது சவுத் சைட்ல இருந்து இங்க வந்து பயங்கரமா வந்து டெவலப் ஆகி இப்போ வந்து ஒரு ஒன் ஆஃப் த டாப் லீடிங் கம்பெனிஸா வந்து நம்ம தமிழ் ஆளுங்களும் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இங்க யூஏஇல டாப் 5 தமிழ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், அதாவது தமிழ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்னா வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் ரிலேட்டடா வந்து ஏதாச்சும் ஒரு அவங்களோட பேக்ரவுண்ட்ல இருக்கும். அப்படி வந்து என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்து இங்கே யூஏஇல இருக்கு, எஸ்பெஷலி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில். அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ரிலேட்டடாக வந்து ஜாப் சர்ச் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் யூஏஇ பற்றியும், யூஏஇ ஜாப்ஸ் பற்றியும், யூஏஇல நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பற்றியும் நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுவேன். நம்ம வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடிஏ ஆஸ்கான் குரூப். இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இருக்க ஒரு கம்பெனி. இதோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் அப்துல் ரஹ்மான். இவர் வந்து ஒரிஜினாவே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இவர் யுஏஇக்கு வந்து நம்மள மாதிரி தான் வந்து இனிஷியலாக வேலை தேடி வந்திருக்காரு. வேலை தேடி வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணி இப்போ அவருக்கான எம்பையரே வந்து அவர் இங்கே யுஏஇல வந்து பில்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடிஏ ஆஸ்கான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து கியூஎஸ், எஸ்டிமேஷன்ஸ், அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னாலுமே வந்து இந்த இடிஎஸ் ஆஸ்கானை வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணீங்க அப்படின்னா, அங்கே ஏதாவது கரண்ட்டாக வந்து வேகன்சி இருக்குது, நீங்களும் வந்து தமிழ்நாடு ஓரியன்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காண்டோர் குரூப். இந்த காண்டோர் குரூப்போட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சிவபிரசாத். இந்த சிவபிரசாத் அப்படின்றவர் வந்து சவுத் இந்தியன் பேஸ்டு உள்ள ஆள் தான். தமிழ் ஸ்பீக்கிங் க்ரௌடுக்கு வந்து ரொம்பவே வந்து ஃபெமிலியரான ஃபேஸ் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். இவங்க வந்து பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைரைஸ் டவரு, அதுக்கப்புறமா வந்து கமர்ஷியல் பில்டிங், அதுக்கப்புறமா வந்து லக்ஸரி ப்ராஜெக்ட்ஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காண்டோர் குரூப் வந்து எடுத்து பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சைட் இன்ஜினியர், இல்லை பிளானிங் இன்ஜினியர், இல்லைனா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது இல்லாமல் வந்து நீங்கள் ஐடியில் இருக்கீங்க அப்படின்னாலும் கூடயும் வந்து நீங்கள் இந்த காண்டோர் குரூப்பை வந்து ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணலாம். இந்த சிவபிரசாத் அப்படின்றவரும் வந்து பார்த்தீங்கன்னா 1980லேயே வந்து அவர் இங்கே யூஏக்கு வந்து வேலை தேடி தான் வந்திருக்காரு. அவரும் வந்து நம்மளை போல வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா இங்கே வந்து ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அதுக்கப்புறமா அவரோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் வந்து இந்த காண்டோர் குரூப் அப்படின்றத வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கான கரெக்டான ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை ரிலவெண்ட் ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க, உங்களுக்கான ஸ்கில் செட் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் காண்டோர் குரூப்பை வந்து ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக வாக்கின் போயிட்டு கூட அங்கே ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து பேசி இப்போ கரண்ட்டாக வந்து என்ன ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லைனா வந்து டேரக்ட் வாக்கின் போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு நான் என்ன ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து இட்ஸ் வெல் எனஃப். மோஸ்ட்லி வந்து இப்போதைக்கு வந்து எப்படி இங்கே யூஏயில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டேப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணாமல் அப்ளை பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து அவங்க வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அந்த கம்பெனியை போயிட்டு அப்ரோச் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாகுது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் காண்டோர் குரூப்பை வந்து ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணி இப்போ கரண்ட்டாக என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணுங்கள். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபரா கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த அல்ஃபரா கன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் கங்கரமணி அப்படின்றவர் தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஒரிஜின், சவுத் இந்தியன் ரூட்ஸ் உள்ள ஒரு இந்தியன் ஒரிஜின் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம்.
ஸோ இந்த அல்ஃபரா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன பண்ணுறாங்க மேஜராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறமா வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங், அதுக்கப்புறமா வந்து லைக் கமர்ஷியல் டவர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த அல்ஃபரா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றவங்க வந்து எடுத்து பண்ணுறாங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த கம்பெனியை வந்து டேப் பண்ணலாம். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேஸ்டு உள்ள கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஹையர் ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் லைக் நீங்கள் இந்தியன் இல்லை, நீங்கள் வந்து லைக் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்கில் செட் இருந்துச்சு, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்கில் செட் இருந்தாலே வந்து இவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், உங்களுக்கு ஆல்ரெடி யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து லைக் உங்களுக்கு ஸ்கில் செட் இருக்குது, இல்லை நீங்கள் அதை பற்றி வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கம்பெனியை வந்து டேப் பண்ணலாம். நம்ம நாலாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூமர் கார்பரேஷன். ஸோ இந்த பியூமர் கார்பரேஷனோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் பாலச்சந்திரன். ஸோ இவரும் வந்து ஒரு இந்தியன் ஒரிஜின், லைக் சவுத் இந்தியன் ரூட்ஸ் உள்ள ஒரு ஆள் தான். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லைக் டேரெக்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இறங்கி இந்த மாதிரி வந்து லைக் சைட் ஒர்க்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாமல் ஸோ பேக் எண்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வந்து ஒரு பேக் போனாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங்கு, அதுக்கப்புறமா வந்து லைக் ஒரு ப்ராஜெக்டை வந்து ப்ராப்பராக எடுத்து அதுக்கப்புறமா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வந்து இப்படி தான் நம்ம வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங் பண்ணி கொடுக்குற கம்பெனியாக வந்து அவங்க இங்கே யூஏஇ மார்க்கெட்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கான ஸ்கில் செட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கம்பெனியை வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பிளானிங்கில் இருக்கீங்க, இல்லைனா வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லைனா வந்து ஆப்ரேஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக பியூமர் கார்பரேஷனை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ எல்லா கம்பெனி மாதிரி அவங்களோட கம்பெனி வெப்சைட்லேயுமே வந்து என்னென்ன ஓப்பனிங்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இல்லை அவங்களோட கம்பெனி வெப்சைட்டில் வந்து எந்த ஒரு ஓப்பனிங்ஸுமே வந்து இல்லை அப்படின்னா கூட நீங்கள் லிங்க்டின் மூலியமாக வந்து அவங்களோட ஹெச்ஆரை ரீச் அவுட் பண்ணியோ, இல்லை இங்கே கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற ஏதாவது எம்ப்ளாயை வந்து ரீச் அவுட் பண்ணியோ லைக் உங்களோட ஸ்கில் செட்டை பற்றி அவங்களுக்கு ஷேர் பண்ணி, இல்லை உங்களோட சிவி அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் வந்து அவங்கள வந்து டேப் பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்ஜினியராக இருக்கணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது. உங்களுக்கான ஸ்கில் செட் இருந்தாலே வந்து போதும். லைக் ஏன்னா வந்து லைக் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்லேயோ இல்லை வந்து ஆப்ரேஷன்ஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து இன்ஜினியராக இருந்தால் மட்டும்தான் எடுப்பாங்க அப்படின்றதுலாம் வந்து இங்கே யூஏயை பொறுத்த வரைக்கும் கிடையாது. உங்களுக்கான ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா ரெலவெண்ட் ஸ்கில் செட்டு இல்லை அதுக்கான எஜுகேஷன் இருந்தாலே வந்து போதும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பியூமர் கார்பரேஷனை வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இன்டர்நேஷ்னல். ஸோ மதன்ராஜ் கண்ணன், அதுக்கப்புறமா ஜோஷ்வா ஃப்ரான்சிஸ் இப்படின்னு 2 பேர் மதுரையிலேருந்து இங்கே துபாய்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் வந்து இந்த எஸ்ஆர்எம் இன்டர்நேஷ்னல். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் ரொம்ப கம்மியான ஒரு கேபிட்டல் அமௌண்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இப்போது யூஏஇயில் வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனியாக இருக்குன்னு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இந்த எஸ்ஆர்எம் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற கம்பெனி தெரியாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்களும் வந்து லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், அதுக்கப்புறமா வந்து லைக் ஹைரைஸ் டவர் எடுத்து பண்ணுறதுல ஸோ இவங்க வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சேம் அதே தான், உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை வந்து அதுக்கான லைக் ப்ராப்பர் டிகிரி நீங்கள் வச்சுருக்கீங்க, இல்லை ரிலவெண்ட் ஸ்கில் செட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த கம்பெனியும் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த 5 கம்பெனி தான் வந்து லைக் இந்தியன் ஒரிஜின், அது இல்லாமல் வந்து சவுத் இந்தியன் ரூட்ஸ் உள்ள வந்து ஒரு 5 கம்பெனி விச் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக இருக்கிற கம்பெனிஸ். ஸோ நான் ஏன் வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே யூஏக்கு வந்துடுறீங்க, வந்துட்டு லைக் எந்த மாதிரி கம்பெனிஸை வந்து அப்ரோச் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்ற வந்து ஒரு ப்ராப்பரான நாலேஜ் வந்து இல்லை. ஸோ நிறைய பேர் நான் ரீச் அவுட் பண்ணும்போது எந்த கம்பெனி அப்ரோச் பண்ணலன்னு தெரியல ப்ரோ, ஸோ அப்படி அப்ரோச் பண்ணாலுமே வந்து ப்ராப்பராக எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அதான் நான் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஸோ இங்கே யூஏ பொறுத்த வரைக்கும் லைக் மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து லைக் நம்ம தமிழ் ஸ்பீக்கிங் ஆளுங்க வந்து ஓப்பன் பண்ண கம்பெனிஸ் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு சொன்னால் ஸோ அவங்க டேரெக்டாக அந்த கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்ட் 1 அப்படின்னா தான் வந்து நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ பார்ட் 2 பார்ட் 3 உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக பார்ட் 2 பார்ட் 3 லைக் வீடியோஸ் எடுத்து நான் வந்து போடுறேன். ஸோ இன்னும் அதர் கம்பெனிஸ் வந்து லைக் தமிழ் ஸ்பீக்கிங் ஆளுங்க வந்து ஓப்பன் பண்ணதோ ஆகட்டும், இல்லைனா வந்து சவுத் இந்தியன் பேஸ்டு உள்ள கம்பெனிஸ் வந்து இங்கே இருக்கிறதாகட்டும், நான் அதை வந்து ப்ராப்பராக வந்து நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ
யூஏஇ பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இங்கே வேலை இருக்குது அப்படின்னா வந்து கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி. ஏன்னா வந்து காம்படிஷன் அதிகமாகும் போது லைக் இப்போ ஒரு வேலைக்கு 100 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணுவாங்க, ஆல்ரெடி ரெலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களும் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கான லைக் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்னோட வீடியோஸில் எல்லாமே சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே கிளம்பி இங்கே யூஏக்கு வராமல் நம்ம ஊரில் வந்து ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் வந்து நம்ம ஊர்லேயே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஆஃபீஸ்னா வந்து எப்படி இருக்கும், அந்த ஆஃபீஸில் உள்ளவங்ககிட்ட நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும், எப்படி அவங்கக்கிட்ட பேசணும், லைக் ஒரு எப்படி சொல்கிறது ப்ரொஃபஷனலாக நம்மளை வந்து எப்படி வந்து லைக் க்ரூம் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிட்டு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ப்ராப்பர் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃப்ரெஷராக நீங்கள் வரும்போது என்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த ஃபீல்டில் போகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இங்கே நான் பார்க்குற ஒரு 50% ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரோ நான் இங்கே வந்துட்டேன், எனக்கு என்ன வேலைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏதாச்சும் ஒரு வேலை வேணும் அப்படின்னும் போது நம்மளுக்கும் தெரியாது கரெக்டாக அவங்களை எப்படி கைட் பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு ஒரு ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ அது நம்மளுக்கு நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்போது ஒரு கம்பெனியில் உங்களுக்கு ஹையர் பண்ணும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் வந்து அவங்களும் நினைப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, லைக் கம்ப்ளீட் ஃப்ரெஷரு, ஸோ இவங்களை வந்து நம்ம எப்படி வந்து எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணணுமா, ஸோ அப்படி ட்ரெயின் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்கா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க யோசிப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லைக் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்கில் செட் இருக்குது அப்படின்னா கூட கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து லைக் கம்பெனிஸ் பற்றி வந்து நான் வந்து அதிகமாக வந்து வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ எந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து இங்கே இருக்குது, ஸோ அது வந்து லைக் எந்த மாதிரியான லைக் ஃபவுண்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க வந்து இந்தியன் பேஸ்டா இல்லை அதுக்கப்புறமா சவுத் இந்தியன் பேஸ்ட் கம்பெனிஸா, ஸோ அப்படி வந்து நான் ப்ராப்பராக உங்களுக்கு சொல்லும் போது நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி வந்து கம்பெனிஸை சர்ச் பண்ணி நீங்கள் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து டேப் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்ட் 2 வேணும் அப்படின்னா அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி கமெண்ட்ஸை பார்த்து நான் வந்து பார்ட் 2 அனதர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸை பற்றி நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம். ஐ எம் சைனிங் ஆஃப்.